உலகத்தீரே தெற்கு நோக்கி பார்த்தீர், கிழக்கே திருவடியை நீட்டினீர், மேற்கே திருமுடியை வைத்தீர், வடக்கே பின்புறத்தை காட்டினீர், இந்த கிடந்ததோர் அழக சேவித்து என் உள்ளம் உம்மை விட்டு நகர மறுக்கிறது என்று தொண்டரடிப்புடியாழ்வார் பாடியிருக்கார். இந்த பெருமாள் இங்கே எப்படி வந்தார்ங்கிறது ரொம்ப சுவையான சரித்திரம். 2 காவிரி, ஒரு பக்கம் வடதிருக்காவேரி, ஒரு பக்கம் தென்திருக்காவேரி. வடதிருக்காவேரிக்கு தான் கொள்ளிடம்னு பேர். மேற்கேந்து காவிரி ஓடி வருகிறாள், பிரிகிறாள், ஸ்ரீரங்கத்தை சுற்றி மாலையாக ஓடுகிறாள், மறுபடியும் சேர்ந்து கிழக்கே போய் கடலோடே காவிரி பூம்பட்டணத்தில் கலக்கிறாள். இதுதான் காவேரிக்கு இருக்கிற மகாத்மியம். வடதிருக்காவேரி தென்திருக்காவேரிக்கு நடுவிலே ஸ்ரீரங்கநாதன் சயனிச்சென்றிருக்கார். இன்னைக்கு என்ன சயனிச்சென்றிருக்கார்? ராமாயண காலத்தில் தான் இந்த பெருமாள் இங்கே வந்தே சேர்ந்தார். பிரணவாகார விமானம்னு பேர். சந்திர புஷ்கரணி, புஷ்கரணி தீர்த்தம், நதி காவேரி நதி, விமானம் பிரணவாகாரம். ஓம்ங்கிற வடிவத்தில் இருக்கிற விமானத்தை தான் பிரணவாகார விமானம்ங்கிற. இந்த விமானத்தோடே இந்த பெருமான் இங்கு தோன்றியவரே அல்லர். இப்போ இந்த பெருமாள் தோன்றினத்தை இன்னென்ன வகையாக பிரிக்கலாம். ஸ்வயம் வியக்த க்ஷேத்திரம்னு சொல்லுவார்கள். அப்படின்னா தானே தோன்றிய பெருமான் ஸ்வயம் வியக்தம். தேவர்களால் எழுந்துருள பண்ணப்பட்ட பெருமாள். தேவர்கள் ஸ்தாபிச்சிருப்பா, ரிஷிகள் ஸ்தாபிச்சிருப்பா, அவர்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா, அதுக்கு ஆர்ஷம்னு பேர். ராஜாக்கள் பிரதிஷ்டை பண்ணியிருப்பா,